அதே போன்று குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அர் ரஇய்யத்தி, நீங்கள் ஒவ்வொருவரும் பராமரிப்பாளர்கள். நீ வாப்பாவா இருந்து பராமரிக்கணும், ஒரு ஆசிரியராக இருந்து பராமரிக்கணும், ஒரு தாயாக இருந்து பராமரிக்கணும், ஒரு முதலாளியாக இருந்து பராமரிக்கணும், ஒரு ஊர் தலைவராக இருந்து பராமரிக்க வேண்டும், ஒரு பாடசாலையின் அதிபராக இருந்து பராமரிக்க வேண்டும், ஒரு நிறுவனத்தின் தலைவராக இருந்து பராமரிக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் பராமரிப்பாளர்கள். வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அர் ரஇய்யத்தி, உங்களுடைய பராமரிப்பை பற்றி ஒவ்வொருவரிடத்திலும் கேள்வி இருக்கிறது. வாப்பாவை நிறுத்தி கேட்பான். வாப்பாவாக இருக்கிறவர் பிள்ளைகளை பற்றி வீட்டை பற்றி விசாரிக்கப்படுவார். உங்களுடைய மகன் தொழவில்லை என்றால், உங்களுடைய மகன் சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடியவனாக வளர்ந்திருக்கிறான் என்றால், உங்களுடைய மகன் பெரியோரை மதிக்காமல் சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டாமல் மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடியவனாக போதை வஸ்துக்கள் உட்கொள்ளக்கூடியவனாக வளர்ந்திருந்தால் தந்தை பொறுப்பு. ஏனென்றால் அல்லாஹு தஆலா அந்த குழந்தையை உங்களிடம் தரும்போது குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, நல்ல பிள்ளைகளாகத்தான் உங்களுடைய கைகளில் தந்தான். உங்களுடைய கைகளில் தரும்போது குடிகாரனாக அல்லாஹ் தரவில்லை, திருடனாக தரவில்லை, அயோக்கியனாக தரவில்லை, சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகிறவனாக தரவில்லை. நீங்கள் தான் பராமரிக்க தவறிவிட்டீர்கள். எனவே இதை பற்றி மறுமையிலே உங்களிடத்திலே விசாரிக்கப்படும். இதெல்லாம் சிம்பிளாக எடுக்காதீர்கள் சகோதரர்களே. ஈமானோடு சம்பந்தமான விஷயங்கள் உண்மையான விஷயங்கள். இப்போ பிள்ளைகள் ஸ்காலர்ஷிப்புக்கு ரெடி ஆகுதுண்டா உம்மாமார் ஃபுல் டென்ஷன், லீவ் எல்லாம் கேன்சல், ப்ரோக்ராம்கள் எல்லாம் கேன்சல், ஃபுல் எக்ஸாம் எழுதும் வரைக்கும் ஃபுல் பிஸி. 7 பிள்ளைகள் எழுதுந்தால் வீட்டில் எல்லாம் ஆஃப். டிவி வேலை செய்யாது, ரேடியோ வேலை செய்யாது, கிச்சன் வேலை செய்யாது. உம்மா ஒரு டீச்சராக இருந்தா பிள்ளை எப்படியோ பாஸ் பண்ண வைக்கணும். எக்ஸாம் வரும்போது ஒவ்வொருவரும் அவரவர், நம்ம நிறைய எக்ஸாம் எழுதுறோம், படித்தவங்களும் கூட, ஒரு ஆசிரியர் கூட ப்ரொமோஷனுக்கு எக்ஸாம் எழுதுகிறார், ஒரு அரசு அலுவலகத்தில் வேலை செய்கிறவர் ப்ரொமோஷனுக்கு எக்ஸாம் எழுதுகிறார், ஒரு டாக்டர் அவருடைய ப்ரொமோஷனுக்கு எக்ஸாம் எழுதுகிறார். எக்ஸாம் என்று வருகிற போது ஒரு பதட்டம், ஒரு பயம், அதற்கு கவனமாக தயாராகிற நிலை இருக்கிறது. இதை விட மிக முக்கியமான 2 எக்ஸாம்கள் நமக்கு இருக்கின்றன. இதை ஈமான் கொள்ளாதவர் காஃபிர், முர்தத். ஒன்று கபரில் இருக்கிற எக்ஸாம், இரண்டாவது அரசாத்துல் கியாமா என்ற அந்த மஹ்ஷரில் இருக்கிற எக்ஸாம். இந்த 2 எக்ஸாம்களுக்கும் நாம் தயாராக வேண்டும். தயாராக கூடியவர்கள் புத்திசாலிகள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையை மறுமைக்கான விளைநிலமாக நமக்கு ஆக்கித்தர வேண்டும். சரியான முறையில் இந்த உலக வாழ்க்கையை பயன்படுத்த அல்லாஹு தஆலா நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். நம்முடைய உள்ளங்களை அவன் விசாலமாக்க வேண்டும். நினைவூட்டுங்கள். நினைவூட்டுதல் இறையச்சம் உள்ளவர்களுக்கு பயனளிக்கும் என்று சொல்கிறான். இந்த நினைவூட்டல் எனக்கும் உங்களுக்கும் பயனளித்து இறையச்சம் உள்ளவர்களுடைய பட்டியலில் அந்த ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும்